Welcome to this maths class. 8th standard second chapter power playல 2.3 the other side of powers தான் லேர்ன் பண்ண போகிறோம். Imagine a line of length 16 units. ஒரு 16 யூனிட்ஸ் இருக்கிற லைனை வந்து இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ இதை ஹாஃபாக இதை எரேஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ரிசல்ட் கிடைக்கும்? இப்போ 16 யூனிட்ஸோட எக்ஸ்பனன்ஷியல் பவர் வந்து 2 பவர் 4. ஹாஃபாக எரேஸ் பண்ணணும்னா 2வால் டிவைட் பண்ணணும். இப்போ 2 பவர் 4 2 வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் டிவைடட் பை 2. 1 2 வந்து கேன்சல் ஆகி 2 into 2 into 2 2 cube 8 யூனிட்ஸ் கிடைக்கும். எரேசிங் ஹாஃப் ஒன் மோர் டைம் இன்னும் ஒரு தடவை ஹாஃபாக எரேஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி ஹாஃபாக எரேஸ் பண்ணியிருக்கோம் 2 பவர் 4 டிவைடட் பை 2. இப்போ ஒன் மோர் டைம் இதனால் டிவைடட் பை 2, தட் இஸ் 2 பவர் 4 டிவைடட் பை 2 பவர் 2. இது எப்படி கிடைக்கிது அப்படின்னா 2 பவர் 4 டிவைடட் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 4 இன்ட்டு 1 பை 2. அதே மாதிரி 2 power 4 divided by 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 power 4 divided by 2 into 1 by 2 அர்த்தம். 2 power 4 divided by 2 into 1 by 2. 2 power 4 வந்து 4 times multiply பண்ணும். கீழே 2 into 2. 2 வந்து cancel ஆகிடும். 2 into 2 2 square 4 units ஆகிடும். Halving 16 centimeter 3 times என்னாகும்? 2 power 4 divided by 2 power 3. இப்போ நியூமரேட்டரில் 2 வந்து 4 times multiply பண்ணும். டினாமினேட்டரில் 2 3 times multiply பண்ணணும். 3 2s வந்து கேன்சல் ஆகிடும். 2 கிடைக்கும். 2 power 1 2 யூனிட். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா 2 power 4 divided by 2 power 3. 2 power 4 minus 3 2 power 1. எக்ஸ்பனன்ஷியல் நம்பர்ஸை வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்னா அது பேஸ் வந்து சேம் நம்பராக இருந்ததுன்னா அதில் பவர்ஸை வந்து மைனஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. What is 2 power 100 divided by 2 power 25 in powers of 2? That is equal to 2 power 100 minus 25. பவர்ஸ் வந்து மைனஸ் பண்ணலாம் ஏன்னா பேஸ் நம்பர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. டிவிஷனாக இருந்தால் பவர்ஸை மைனஸ் பண்ணலாம். ஸோ 100 minus 25 2 power 75. In generalized form n power a divided by n power b is equal to n power a minus b. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் n power a into n power b is equal to n power a plus b. So n power a divided by n power b அப்படின்னா n power a minus b, where n not equal to 0 and a and b are counting numbers and a greater than b. Why can't n be 0? எதனால n வந்து 0வாக இருக்கக்கூடாது? ஒரு 10 சாக்லேட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை 2 பேர் ஷேர் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? 2வால் டிவைட் பண்ணி 2 பேருக்கும் வந்து 5 சாக்லேட்ஸ் எடுத்துப்பாங்க. 10 சாக்லேட்ஸ் 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு டிவைட் பண்ணணும் அப்படின்னா 10 divided by 5 2, ஒவ்வொருத்தருக்கும் 2 சாக்லேட்ஸ் கிடைக்கும். இப்போ 10 divided by 0, இப்போ இது என்னது? 10 சாக்லேட்ஸ் இருக்குது, யாருக்குமே ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னா மீனிங்லெஸ்ஸாக இருக்குது இல்லையா? அதனால் இது வந்து அன்டிஃபைன்டுன்னு சொல்லுவோம். ஆன்சர் என்னென்னா டிவைடிங் பை 0 இஸ் அன்டிஃபைன்டு. We have not covered the case when the exponent is 0. For example, what is 2 power 0? இப்போ 2 power 0 வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? 2 power 0 is equal to 2 power 4 minus 4. எனி நம்பர் எடுத்துக்கலாம். 5 minus 5 எடுத்துக்கலாம். 6 minus 6 எதெல்லாம் 0 வருதோ எனி நம்பர் எடுத்துக்கலாம். 2 power 0 எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? 2 power 4 minus 4. மைனஸாக இருந்தால் என்ன அர்த்தம்? 2 power 4 divided by 2 power 4. 2 வந்து 4 times மல்டிப்ளை பண்ணணும். divided by 2 வந்து 4 times மல்டிப்ளை பண்ணணும். The value is 1. In fact, any letter number a 2 power 0 is equal to 2 power a minus a. 2 power a divided by 2 power a is equal to 1. அப்போ எந்த நம்பராக இருந்தாலுமே any number power 0 is 1. In general, x power a divided by x power a minus a, x power 0. So x power 0 is equal to 1, where x not equal to 0 and a is a counting number. Any number power 0 is equal to 1. அந்த நம்பர் வந்து கவுண்டிங் நம்பராக இருக்கணும். அந்த நம்பர் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். when 0 is in power, இந்த தராசில் இந்த வெய்யிங் பேலன்ஸில் இங்கே வந்து 9687, இங்கே வந்து 9860 இருக்குது. இது வந்து கிரேட்டர், இதுதான் கிரேட்டர். அதனால் வெயிங் பேலன்ஸில் வந்து இந்த பக்கம் வெயிட்டாக இருக்கிறதுனால கீழே இருக்குது. 9870 9860 9870 தான் கிரேட்டர். ஸோ அதனால் இது வந்து கீழே இருக்குது. இங்கே வந்து 9860 இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா 987 the whole power 0. எனி நம்பர் பவர் 0 is 1. இவ்வளோ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப கீழே வந்துடுது. when a line of length 2 power 4 units is halved 5 times. இப்போ 2 power 4 யூனிட்ஸாக 5 times half பண்ணுறோம் அப்படின்னா என்ன வரும்? 2 power 4 divided by 2 power 5 வரும். இப்போ நியூமரேட்டரில் 2 வந்து 4 times மல்டிப்ளை பண்ணோம். டிவைடட் பை டினாமினேட்டரில் வந்து
5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும் 2. 4 2 கெட் கேன்சல், டினாமினேட்டரில் ஒரு 2 மட்டும் இருக்கும். ஸோ 1/2 யூனிட்ஸ். ஜென்ரலைஸ்டு ஃபார்மை வந்து நம்ம யூஸ் பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னா 2/4 டிவைடட் பை 2/5 இஸ் ஈக்குவல் டு 2 பவர். டிவிஷனில் என்ன பண்ணுவோம், பவரை மைனஸ் பண்ணுவோம். தட் இஸ் 2/4 minus 5. 4 minus 5 வந்து -1. ஸோ 2/-1. 2/-1 is equal to 1/2 கிடைக்குது. In a line of length 2 power units is halved 10 times. Suppose 2/4 units வந்து 10 times half பண்ணுறோம் அப்படின்னா எனது 2/4 divided by 2/10. அப்போ ஜென்ரலைஸ்ட் ஃபார்மை யூஸ் பண்ணால் என்ன வரும், பவரை வந்து மைனஸ் பண்ணலாம். 2/4 minus 10 that is 2/-6 units. ஆக்சுவல் கால்குலேஷன் பண்ணால் என்ன வரும், 2/4 divided by 2/10. நியூமெரிட்டில் 4 டைம்ஸ் 2 மல்டிப்ளை பண்ணணும், டிவைடட் பை டினாமினேட்டில் வந்து 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 4 2s வந்து கேன்சல் ஆயிரும். 1/2 கிடைக்கும். ஸோ தட் இஸ் 1/64. 2/-6 equal to 1/2 கிடைக்குது. Similarly, 10^-3 is equal to 1/10 cube. 7^-2 is equal to 1/7 square. Can we write 10 cubes equal to 1/10^-3? 10 cube 1/10^-3 எழுதலாமா? 1/10^-3ங்கிறது என்னது, 1/1/10 cube. அப்போ என்னாகும், டினாமினேட்டர்னா அது நியூமரேட்டருக்கு வந்துடும். தட் இஸ் 1 into 10 cube, that is 10 cube. Similarly, 7 square is equal to 1/7^-2. 4 a is equal to 1/4 a. In generalized form, n^-a ங்கிறது 1/n^a, n^a ங்கிறது 1/n^-a, where n not equal to 0. n^-a is equal to 1/na, n^a is equal to 1/n^-a. அதோட நம்ம இந்த 3 ரிசல்ட்ஸும் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் பவர் வந்து ஆட் ஆகும், டிவிஷனாக இருந்தால் பவர் வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், பவர் டு த பவராக இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். We had required a and b to be counting numbers. Can a and b be any integers? Will the generalized form still hold true? அதாவது இப்போ a and b வந்து கவுண்டிங் நம்பர்ஸாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஏயும் பியும் எனி இன்டிஜர்ஸாக இருந்தால் இந்த ஜென்ரலைஸ்ட் ஃபார்ம் ட்ரூவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் 2/0 என்னது, பவரில் 0 இருந்தால் வேல்யூ 1. 10^-3 என்னது, 1/10 cube. இது வந்து 0, இது நெகட்டிவ் நம்பர். ஸோ ஏபி வந்து எனி இன்டிஜராக இருக்கலாம். எஸ், இட் இஸ் ட்ரூ இஃப் n நாட் ஈக்குவல் டு 0. என்னங்கிறது வந்து 0வாக இருக்கக்கூடாது. ரைட் த ஈக்குவலன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் 2^-4 that is equal to 1/2^4. -4ங்கிறது டினாமினேட்டரில் வரும்போது +4 ஆகிடும். செகண்ட் ஒன் 10^-5 that is equal to 1/10^+5 ஆகிடும். நம்பர் 3 -7^-2. ஸோ 1/-7^2. Fourth one -5^-3. 1/-5^+3. that is -5^3. Fifth one 10^-100. so the value is 1/10^100. இது வந்து ஈக்குவலன்ட் ஃபார்ம் கேட்டிருக்கிறதுனால இது ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். சப்போஸ் வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா இப்போ 1/2/4 equal to 1/2 வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி 16 போடணும். இது வந்து 1/5 zeros போடணும். இது வந்து -7^2 ஈவன் பவர், இப்போ ப்ளஸ் தான், +49 வரும். 1/5 5s are 25, 25 into 5 125. ஆட் பவர், இப்போ இங்கே மைனஸ் வரும். that is equal to -1/125. Simplify and write the answers in exponential form. First one 2^-4 into 2^7. so 2^-4 1/2^4 எழுதிக்கலாம், into 2^7. டிவைட் பண்ணோன்னா பவரை வந்து மைனஸ் பண்ணலாம். ஸோ 2^7 - 4, the value is 2^3. Second one 3 square into 3^-5 into 3^6. 3 square into 1/3^5 into 3^6. இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டிய பவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3^2 + 6 into 1/3^5. ஸோ 3^8 into 1/3^5.
பவர்ஸ் வந்து மைனஸ் பண்ணலாம் டிவிஷன் இருக்கிறதுனால. 3 power 8 minus 5, the answer is 3 power 3. Third one, p cube into p power minus 10. p cube into 1 by p power 10. Divide பண்ணணும், பவர் வந்து மைனஸ் பண்ணலாம். p power 3 minus 10, the value is p power minus 7. Next, fourth one, 2 power 4 into minus 4 the whole power minus 2. 2 power 4 into 1 by minus 4 the whole power 2. That is equal to 2 power 4 into 1 by minus 4 the whole square. Even power inganaல plus ஆயிடும். 4 square ஓட வேல்யூ வந்து 16. 2 power 4 into, இப்போ இந்த 16 வந்து 2 பவரில் எழுதணும். 16 வந்து என்னது 2 power 4. இப்போ வந்து டிவைட் பண்ணணும், பவர் வந்து மைனஸ் பண்ணலாம். 2 power 4 minus 4, 2 power 0, the value is 1. Fifth one, 8 power p into 8 power q. 8 power p plus q. Power lines. Let us arrange the powers of 4 along a line. Powers of 4 வந்து ஒரு லைனில் வந்து அரேஞ்ச் பண்ணலாம். இப்போது இங்கே 4 power 1 is equal to 4 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 4ஓட பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அதோட வேல்யூஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ 4ஓட பவர் டிக்ரீஸ் ஆகும்போது அதோட வேல்யூஸும் டிக்ரீஸ் ஆகும். 4 power 8 divided by 4 power 3. இந்த 4 power 5 எப்படி எழுதலாம்? 4 power 8 divided by 4 power 3. That is 4 power 8 minus 3, 5. 4 power 8 ஓட வேல்யூ என்னது? 65,536. 4 power 3 ஓட வேல்யூ என்னது? 64. அதால் டிவைட் பண்ணோன்னா 1024 கிடைக்கும். 4 power 3 into 4 power 2 வந்து என்னது? 4 power 5 தான். 4 power 3 plus 2, 5. 4 cube ஓட வேல்யூ என்னது? 64. 4 square ஓட வேல்யூ என்னது? 16. 64 into 16 will give you 1024. 4 power 7 into 4 power minus 2. 4 power 7 minus 2, that is 4 power 5 தான். 4 power 7 இங்கே என்ன வேல்யூ? 16,384. 4 power minus 2 ஓட வேல்யூ என்னது? 1 by 16. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1024 கிடைக்கும். Can we say that 16,384 is 16 times larger than 1024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்ஷியல் ஃபார்ம் வச்சு எத்தனை டைம்ஸ் வந்து லார்ஜர் தான்ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ 4 power 7-ஐ 4 power 5ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ வந்து டிவிஷன் என்ன பண்ணலாம்? பவரை வந்து மைனஸ் பண்ணலாம். 4 power 7 minus 5, that is equal to 4 square. The value is 16. So 16,384 is 16 times larger than 1024. How many times larger than 4 power minus 2 is 4 square. 4 power 2-வை 4 power minus 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா how many times larger 4 power 2 4 power minus 2 விட அப்படிங்கிறது கிடைச்சிரும். That is equal to 4 power 2 divided by 4 power minus 2. 4 power 2 into 4 power இந்த minus 2 வந்து plus 2 ஆகிடும். So 4 power 2 plus 2, the value is 4 power 4. 4 4 times multiply பண்ணால் 256. 4 power 2 is 256 times larger than 4 power minus 2. எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்ம் வச்சு நம்ம எவ்வளோ டைம்ஸ் லார்ஜருங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டுருக்கோம். யூஸ் த பவர் லைன் ஃபார் 7 டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். இந்த பவர் லைனை யூஸ் பண்ணி நம்ம இந்த கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணணும். 2401 into 49. 2401 வந்து இங்கே இருக்குது. தட் இஸ் 7 power 4 into 49, 7 square. The value is multiplication, powers add பண்ணலாம். 7 power 4 plus 2, that is equal to 7 power 6. 49 cube, 49க்கு வந்து 7 square. So 7 square the whole cube னு அர்த்தம். power to the power அப்படின்னா மல்டிப்ளை பண்ணலாம். 7 power 2 into 3, 7 power 6. 343 into 2401. 343க்கு 7 cube எழுதிடலாம். 2401, 7 power 4. மல்டிப்ளிகேஷன், இப்போ பவர்ஸ் ஆட் பண்ணலாம். 7 power 3 plus 4, that is equal to 7 power 7. Next, 16,807 divided by 49. 16,807க்கு வந்து 7 power 5 divided by 49க்கு வந்து 7 square. டிவைட் பண்ணணும், பவர்ஸ் வந்து மைனஸ் பண்ணலாம். 7 power 5 minus 2, the value is 7 cube. Next, 7 by 343. 7 divided by 343க்கு வந்து 7 cube. டிவிஷன், இப்போ மைனஸ் பண்ணலாம் பவரை. 7னா 7 power 1 அர்த்தம். 1 minus 3,
7 power minus 2. So the value is 7 power minus 2. 16,807 by 8,23,543. 16,807 க்கு வந்து 7 power 5. So 7 power 5 divided by 7 power 7. Divide பண்ணணும், பவர்ஸை மைனஸ் பண்ணலாம். 7 power 5 minus 7. So 7 power 5 minus 7 வந்து minus 2. 1,17,649. 7 power 6 தான் எக்ஸ்பெரன்ஷியல் ஃபார்ம். இப்போ 7 power 6 into 1 by 343. இதுக்கு வந்து 7 power minus 3. மல்டிப்ளிகேஷன் பவர்ஸை வந்து ஆட் பண்ணலாம். 7 power 6 plus minus 3, that is equal to 7 power 3. 1 by 343க்கு 7 power minus 3 into again 7 power minus 3. So multiplication powers add பண்ணலாம். 7 power minus 3 plus minus 3. So the value is 7 power minus 6. Exponential power value எழுதிடலாம். That is equal to the 7 வந்து 6 time multiply பண்ணால் 1,17,649. இதுவும் 7 power 6 தான். 7 power 7 ஓட வேல்யூ 7 7 times multiply பண்ணணும். 8,23,543. 7 cube 7 3 times multiply பண்ணால் 343. 7 power minus 2, that is 1 by 7 power 2. The value is 1 by 49. 7 cube 7 3 times multiply பண்ணால் 343. 7 power minus 6, 1 by 7 power 6. 7 power 6 ஓட வேல்யூ நமக்கு தெரியும், ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். 117649. இங்கே ஒரு 7 power minus 2 இருக்குது. ஸோ இது வந்து 1 by 7 ஸ்கொயர் ஆகும். இதோட வேல்யூ வந்து 1 by 49. 2.3 ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.